வணக்கம். நீங்க ஒரு மாடர்ன் லேப்குள்ள போனீங்கன்னா அங்க கண்டிப்பா பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான மெஷின் தான் பிசிஆர். பார்க்கறதுக்கு ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருந்தாலும் இது பயோடெக்னாலஜில ஒரு பெரிய புரட்சியே செஞ்சிருக்கு. சோ இன்னைக்கு நாம இந்த டிஎன்ஏ போட்டோகாப்பியர் எப்படி வேலை செய்யுதுன்னு ரொம்ப சிம்பிளா தெளிவா புரிஞ்சுக்க போறோம். சரி, நாம இன்னைக்கு என்னென்னலாம் பார்க்க போறோம்னு ஒரு குவிக் லுக் பார்த்துடலாம். முதல்ல பிசிஆர்னா என்னன்னு பார்ப்போம். அப்புறம் அது வேலை செய்யற அந்த மூணு ஸ்டெப்ஸ். அதுக்கப்புறம் அதுல என்னென்ன வகைகள் இருக்கு, நிஜ வாழ்க்கையில அது எங்கெல்லாம் பயன்படுது, கடைசியா அதோட ரிசல்ட்டை நாம எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு பார்க்க போறோம். சும்மா கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு கிரைம் நடந்த இடத்துல ஒரே ஒரு சின்ன முடிதான் கிடைக்குது. இல்லனா ஒரு நோயாளிக்கு உடம்புல ரொம்ப ரொம்ப கம்மியான அளவுல வைரஸ் இருக்கு. இவ்வளவு சின்ன கண்ணுக்கே தெரியாத சாம்பிள்ல இருந்து டிஎன்ஏவை எப்படி எடுத்து படிக்கிறது? இதுதான் விஞ்ஞானிகளுக்கு முன்னாடி இருந்த ஒரு பெரிய சவால். ஆமா, கண்ணுக்கே தெரியாத ஒரு விஷயத்தை எப்படி ஸ்டடி பண்றது? இந்த கேள்விக்கு ஒரு அருமையான பதிலா வந்ததுதான் பிசிஆர். வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். சோ பிசிஆர், அதாவது பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன், இதோட வேலை என்னன்னா ரொம்ப சிம்பிள். ஒரு சின்ன டிஎன்ஏ துண்டை எடுத்து அதை கோடிக்கணக்கான காப்பிகளா மாத்துறது. இங்க பெருக்குதல், அதாவது ஆம்ப்ளிஃபை பண்றதுங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஒரு ஊசி முனை அளவுல இருக்கிற டிஎன்ஏவை ஒரு பெரிய புத்தகம் அளவுக்கு பெருசு பண்ணி படிக்க கொடுத்துற மாதிரி. இன்னும் சுலபமா சொல்லணும்னா பிசிஆர ஒரு பயாலஜிக்கல் போட்டோகாப்பியன்னு நினைச்சுக்கோங்க. நாம எப்படி ஒரு பேப்பரை ஜெராக்ஸ் மெஷின்ல வச்சு 100,000 காப்பி எடுக்கிறோமோ அதே மாதிரி இந்த மெஷின் ஒரு டிஎன்ஏ துண்டை வச்சு கோடிக்கணக்கான காப்பி எடுக்குது. சிம்பிள் இல்லையா? சரி, இந்த ஜெராக்ஸ் எடுக்கிற மேஜிக் எப்படி நடக்குது? இது எல்லாமே தெர்மல் சைக்ளர்னு சொல்ற ஒரு மிஷின்குள்ள நடக்கிற மூணு ஸ்டெப்ஸ் தான். வாங்க அந்த மிஷின்குள்ள என்னதான் நடக்குதுன்னு ஒரு எட்டி பார்ப்போம். நல்லா கவனிங்க, இது ஒரு டான்ஸ் மாதிரி தான். முதல் ஸ்டெப் டீநேச்சுரேஷன். இங்க வெப்பநிலைய சுமார் 95 டிகிரிக்கு ஏத்துறோம். அந்த சூட்ல இரட்டைச் சங்கிலி மாதிரி இருக்கிற டிஎன்ஏ ரெண்டா பிரிஞ்சிரும். அடுத்த ஸ்டெப் அனீலிங். இப்போ வெப்பநிலைய 50லேருந்து 65 டிகிரிக்கு குறைக்கிறோம். இந்த சமயத்துல பிரைமர்ஸ்னு சொல்ற குட்டி குட்டி டிஎன்ஏ துண்டுகள் நாம காப்பி எடுக்க வேண்டிய இடத்துல கரெக்டா போய் ஒட்டிக்கும். இதுதான் நம்ம டார்கெட். கடைசி ஸ்டெப் எக்ஸ்டென்ஷன். வெப்பநிலையை 72 டிகிரிக்கு ஏத்துனதும் டாக் பாலிமரேஸுங்கிற ஒரு என்சைம் ஒரு ஃபில்டர் மாதிரி வந்து அந்த பிரைமர்லேருந்து ஒரு புது டிஎன்ஏ இழைய அப்படியே முழுசா உருவாக்கிடும். அவ்வளோதான், ஒரு காப்பி ரெண்டாச்சு. இந்த சைக்கிள் திரும்ப திரும்ப நடக்க நடக்க 2 நாள் ஆகும், 4 8 ஆகும், இப்படி லட்சக்கணக்கான காப்பிகள் உருவாகிடும். ஆனா பிசிஆர்னா ஒரே ஒரு டெக்னிக் மட்டும்னு நினைச்சுக்காதீங்க. அது ஒரு பெரிய டூல் பாக்ஸ் மாதிரி. ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு ஸ்பெஷல் டூல் இருக்கு இல்லையா? அதே மாதிரி ஒவ்வொரு அறிவியல் தேவைக்கும் ஒரு ஸ்பெஷலான பிசிஆர் வகை இருக்கு. இதுல சில முக்கியமான வகைகளை மட்டும் பார்ப்போம். முதல்ல QPCR. இது டிஎன்ஏ காப்பி ஆக ஆக அதை ரியல் டைம்லயே எண்ணும். இதனால ஆரம்பத்துல எவ்வளவு வைரஸ் இருந்துச்சுன்னு துல்லியமா சொல்ல முடியும். அடுத்து RT-PCR. இதை நம்ம எல்லாருக்கும் கோவிட் மூலமா நல்லா தெரியும். RNA வைரஸை முதல்ல டிஎன்ஏவா மாத்திட்டு அப்புறம்தான் காப்பி எடுக்கும். மல்டிப்ளெக்ஸ் பிசிஆர்ங்கிறது ஒரு மல்டிடாஸ்கர் மாதிரி. ஒரே டெஸ்ட்ல டெங்கு, சிக்கன்குனியா, மலேரியான்னு பல நோய்களை கண்டுபிடிக்க இது உதவும். சரி, இதெல்லாம் லேப்ல நடக்கிற விஷயம். இதனால நம்மளோட அன்றாட வாழ்க்கையில என்ன மாற்றம் வந்திருக்கு? வாங்க பிசிஆர் எப்படி லேபை விட்டு வெளியே வந்து நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பாப்போம். மருத்துவத்துறையில பிசிஆர் ஒரு உண்மையான கேம் சேஞ்சர். கோவிட், HIV மாதிரி தொற்று நோய்களை ரொம்ப ஆரம்ப கட்டத்திலே கண்டுபிடிக்கிறதுல இருந்து சில வகையான கேன்சர் வரதுக்கான மரபணு வாய்ப்பு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறது வரைக்கும், ஏன் பிறக்க போற குழந்தைக்கு பரம்பரை நோய்கள் ஏதாவது இருக்கான்னு பாக்குறதுக்கு கூட இன்னைக்கு பிசிஆர் தான் ரொம்ப முக்கியமான ஒரு கருவி. மருத்துவம் மட்டும் இல்ல, தடயவியல் துறையை எடுத்துக்கிட்டா கிரைம் சீன்ல கிடைக்கிற ஒரு சின்ன ரத்த துளி, முடி இல்ல எச்சில்ல இருந்து டிஎன்ஏவை பெருக்கி குற்றவாளியை கண்டுபிடிக்க பிசிஆர் தான் அடிப்படை. அதே மாதிரி நாம சாப்பிடுற உணவுல கெட்ட பாக்டீரியா இருக்கா இல்ல இது மரபணு மாத்தின உணவான்னு கண்டுபிடிக்கவும் இதே டெக்னிக் தான் பயன்படுது. ஓகே, டெஸ்ட்லாம் பண்ணியாச்சு. கடைசியா வர்ற அந்த ரிப்போர்ட்டை எப்படி புரிஞ்சுக்கிறது? வாங்க அந்த கடைசி படியையும் நாம பார்த்துடலாம். முடிவுகள் பொதுவா ரொம்ப நேரடியானதுதான். பாசிட்டிவ்னு வந்தா நீங்க தேடின அந்த வைரஸ் அல்லது அந்த குறிப்பிட்ட ஜீன் உங்க சாம்பிள்ல இருக்குன்னு அர்த்தம். நெகட்டிவ்னு வந்தா இல்லன்னு அர்த்தம். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம கவனிக்கணும். சில சமயம் நோய் தொற்று ரொம்ப ஆரம்பத்துல இருக்கும்போது உடம்புல வைரஸ் அளவு ரொம்ப கம்மியா இருந்தா கூட நெகட்டிவ் வர வாய்ப்பு இருக்கு. அதனால ரிசல்ட்ஸை எப்பவுமே ஒரு டாக்டர் கிட்ட விளக்கி கேட்கறது தான் சரி. குறிப்பா QPCR ரிப்போர்ட்ல CT வேல்யூன்னு ஒன்னு பாப்பீங்க. அது என்னன்னா, நம்ம மெஷின் அந்த வைரஸை கண்டுபிடிக்க எத்தனை சைக்கிள் எடுத்துக்குச்சுங்கிற கணக்கு தான். இது ஒரு ரேஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க.
சிடி வேல்யூ எவ்ளோ கம்மியா இருக்கோ அவ்ளோ சீக்கிரமா மெஷின் வைரஸை கண்டுபிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அதாவது வைரல் லோடு ரொம்ப அதிகம். சிடி வேல்யூ அதிகமா இருந்தா வைரல் லோடு கம்மின்னு அர்த்தம். சோ இது இருக்கா இல்லையான்னு மட்டும் சொல்லாம எவ்ளோ இருக்குன்னு சொல்ற ஒரு பவர்ஃபுல் டேட்டா. பாருங்க, டிஎன்ஏவை காப்பி எடுக்கிற ஒரு சக்தி வாய்ந்த கருவி இப்ப நம்ம கையில இருக்கு. இத வச்சு அடுத்த என்னென்ன அறிவியல் புதிர்களை நாம அவிழ்க்க போறோம்னு யோசிச்சு பாருங்க. இது வரைக்கும் குணப்படுத்த முடியாத நோய்களுக்கு புது சிகிச்சையா, இல்ல நம்மளோட மூதாதையர்களோட ரகசியங்களா? எதிர்காலத்துக்கான பதில்கள் உங்க கையில தான் இருக்கு. இதே மாதிரி அறிவியல் விஷயங்களை நம்ம தாய்மொழியில ரொம்ப சுலபமா தெரிஞ்சுக்கணுமா? அப்போ மறக்காம தமிழில் மருத்துவ ஆய்வகம் யூடியூப் சேனலை பாருங்க. தொடர்ந்து கத்துக்கிட்டே இருங்க. நன்றி.